ஏய் இங்கே வரு. நம்ம வீட்டில் 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் மாமியார் வீட்டில் போய் 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்காத. அதில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். 5 மணிக்கு எந்திரிச்சா மட்டும் பத்தாது, உடனே குளிச்சுட்டு கிச்சனில் போய் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடணும். சரியா? இப்போ மணி எவ்வளோ ஆச்சுன்னு பாருடி. அச்சோ, மணி 8:30யா? ஓ, என்ன சொல்லுவாங்க தெரியலையே அத்தை. சீக்கிரமா போய் குளிச்சிட வேண்டியதான். சீ, என்ன இப்படி குளிருது? இந்த குளிர்ல அவன் குளிப்பான்? வேற வழியே இல்லை. எப்பவும் போல நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அத்தை, ஆமா ஆமா மருமகளே, வா வா. இப்பதான் எந்திரிச்சியா? வாமா. நீங்க காலையில் எந்திரிச்சிட்டிங்களா? சாரித்தா, நான் கொஞ்சம் தூங்கினேன். ரொம்ப தாக போகுது. இப்போ எந்திரிச்சு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றியாம்மா? உங்க வீட்ல இப்படிதான் 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எங்க வீட்டுல நான் எந்திரிச்சிடுவேன். இது கொஞ்சம் புது இடங்கிறதுனால அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைக்கா. இன்னைக்கு நாள் தானே. நீங்கள் வேணா நாளைக்கு வந்து பாருங்க. 5 மணிக்கெல்லாம் என் மருமக எழுந்திரிச்சு 8 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவா பாருங்களேன். கிச்சன் வேலை, வெளியில இருக்கிற வேலை, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எனக்கு இந்த வீட்டில் நாளையிலேருந்து வேலைக்கே இருக்காது. நீங்க வேணா வந்து பாருங்க. இல்லம்மா? எந்திரிச்சா உனக்கு நல்லது. சரிம்மா, இப்போ போய் கிச்சனில் வந்து டீ போட்டு வச்சிருக்கிறேன். நீ போய் சூடு பண்ணி குடிச்சிட்டு அப்படியே அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துரு. போம் போ. ஆ, சரிங்க அத்தை. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். நகையெல்லாம் எவ்வளோ பவுன் போட்டிருக்காங்க? எல்லாமே தங்கம் தானான்னு பார்த்தியா? ஏன்னா நிறைய பேர் இப்போ கவரிங்கி போட்டுட்டு தங்கம் தங்கம்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. அதனால கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையாக இரு. எல்லாம் தங்க தானான்னு கொஞ்சம் பார்த்துக்கோ. நகை பற்றியெல்லாம் எதுவுமே நான் கேட்டுக்கலக்கா. எனக்கு என்ன நல்ல மருமக கிடைச்சா போதும்னு நினச்சேன், அவ்வளோதான். நகை பற்றியெல்லாம் நான் எதுவுமே கேட்டுக்கவே இல்லை, எதுவுமே நான் கணக்கில். சரி சரி சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரியா? எனக்கு தெரியாதா இவளை பற்றி? கம்மியாக தான் நகையெல்லாம் கிடச்சிருக்கும், அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறா. இல்லைன்னா இந்நேரம் பீத்திட்டு நடந்திருப்பா. அவ்வளோ பவுன் கிடச்சிது, இவ்வளோ பவுன் கிடச்சிதுன்னு. நான் என்ன இன்னைக்கு நேரத்தை இவளை பார்க்குறேன்? எனக்கு தெரியாதா? மாமியார் மருமக சண்டையை பார்க்கத்தானே போகிறேன்.